நீட் தேர்வு முடிவுகள் நாளை வெளியீடு. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் அமைக்கப்பட்ட 3842 தேர்வு மையங்களில் கடந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வை நாடு முழுவதும் 14 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுதினர். இதைத் தொடர்ந்து நீட் தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை அமைப்பு அண்மையில் வெளியிட்டது. நீட் தேர்வுக்கான முடிவுகள் வரும் அக்டோபர் 2வது வாரத்திற்குள் வெளியிடப்படும் என்றும் அறிவித்திருந்தது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகள், மதிப்பெண் விவரம், கட் ஆஃப் விவரம் ஆகியவை நாளை மாலைக்குள் வெளியிடப்பட உள்ளதாக தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்வு முடிவுகளை www.ntaneet.nic.in என்ற இணையதளம் அல்லது www.nta.ac.in என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் 70 லட்சத்தை தாண்டியது கொரோனா பாதிப்புகள். இந்தியாவில் கொரோனா ஊரடங்குகளில் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா பாதிப்புகள் 70 லட்சத்தை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்புகள் காரணமாக இந்தியாவில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நடைமுறையில் இருந்து வருகிறது. எனினும் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. கடந்த சில நாட்களாக ஒரு நாள் பாதிப்பு 90,000த்திற்கும் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது குறைந்து வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 74,383 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ள நிலையில் மொத்த பாதிப்புகள் 70,53,807 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 918 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த உயிரிழப்பின் எண்ணிக்கை 1,08,334 உயர்ந்துள்ளது. அதே சமயம் மொத்த குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 60,77,977 உயர்ந்துள்ளது. 8,67,496 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பில் கேரளா 8வது இடத்தில் இருந்து வருகிறது. ஆனால் கொரோனா பாதிப்பு நாள்தோறும் கேரளாவில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கேரளாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. கேரளாவில் கொரோனா பாதிப்பு விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. இம்மாநிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் 9,437 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் 9,347 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதனால் இம்மாநிலத்தில் கொரோனா பாதித்தோர் மொத்த எண்ணிக்கையானது 2,89,202 அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 8,924 பேர் கொரோனா பாதிக்கப்பட்டு குணமடைந்தும் உள்ளனர். கேரளாவில் கொரோனா டிஸ்சார்ஜ் எண்ணிக்கையும் 1,91,798 உயர்ந்திருக்கிறது. இந்திய அளவில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் ஆக்டிவ் கேஸ்களில் தற்போதைய நிலையில் கேரளா 3வது இடத்தில் உள்ளது. கேரளாவில் ஆக்டிவ் கேஸ்களின் எண்ணிக்கை 96,316. முகக்கவசம் அணிவதில் பொதுமக்கள் அலட்சியம். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் ஜே. ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கினார். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணி முழுவீச்சில் நடைபெறுகிற காரணத்தினால் எத்தனை பேருக்கு பரிசோதனை செய்கிறோமோ அதில் 10 விழுக்காடு மட்டுமே தொற்று உறுதி செய்யப்படுகிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் 6 விழுக்காடுகளுக்கும் கீழ் குறைந்துள்ளது. அந்த வகையில் சென்னையின் சில மண்டலங்கள் மற்றும் கோவை, சேலம், தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் தனி கவனம் செலுத்தி கண்காணிக்கப்படுகிறது. கடலூரில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர நடவடிக்கையினால் தொற்று சற்று குறைந்து வருகிறது. பொதுமக்களிடையே நோய் தொற்றுக்கு முகக்கவசம் பயன்படுத்தும் முறை தற்போது குறைந்துள்ளது. இதனை அதிகப்படுத்துவதற்காக வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தொற்று அறிகுறி வந்தவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்துவிட்டால் அவர்கள் முழுமையாக குணப்படுத்த முடியும் என்பது டாக்டர்களின் வேண்டுகோள். முகக்கவசம் அணிந்தாலும் அதனை மூக்கிற்கு கீழ் வைப்பதும், கழுத்துக்கு கீழே தொங்க விடுவதும், சட்டை பைகளில் வைப்பதும் என அதிகாரிகளை பார்த்தால் மட்டுமே முறையாக அணிந்து தங்களை தாங்களே ஏமாற்றி வருகின்றனர் என்று ராதாகிருஷ்ணன் கூறினார். திருட வந்த வீட்டில் தோசை சுட்டு சாப்பிட்டு சென்ற திருடர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அபிராமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத்குமார். இவர் தனியார் பார்சல் சர்வீஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி ரேவதி. இவர்களுக்கு ஒரு கைக்குழந்தை உள்ளது. இந்நிலையில் நேற்று காலை வினோத்குமார் தனது மனைவி ரேவதி மற்றும் கைக்குழந்தையுடன் வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியில் சென்றுள்ளார்.
பின்னர் மாலையில் அவர்கள் வீடு திரும்பினர். அப்போது வீட்டு கதவின் உடைக்கப்பட்டு இருந்தது. அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த பொருட்கள் சிதறி கிடந்தன. வீட்டில் நகை பணம் எதுவும் இல்லாததால் திருட்டு போகவில்லை. திருட வந்த இடத்தில் நகை பணம் இல்லாததால் ஏமாற்றமடைந்த கொள்ளையர்கள் சமையலறைக்கு சென்று அங்கு சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுள்ளனர். சாப்பாடு குறைவாக இருந்ததால் அங்கிருந்த மாவை எடுத்து தோசை சுட்டு சாப்பிட்டு பின்னர் அங்கிருந்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஆற்காடு டவுன் போலீசிடம் புகார் அளித்துள்ளார் வினோத்குமார். கர்நாடகா பள்ளிகள் 3 வாரத்திற்கு விடுமுறை. கொரோனா தொற்று அச்சம் காரணமாக கர்நாடக மாநில பள்ளிகளுக்கு வரும் 12ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையில் 3 வார காலத்திற்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக முதல்வர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் பரவி வரும் கொரோனா தொற்றால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக ஊடகங்கள் மூலம் என்னுடைய கவனத்திற்கு வந்தது. இரு தரப்பினரின் நலத்தினை கருத்தில் கொண்டு வரும் 12ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையில் 3 வார காலத்திற்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்கூட்டிய தசரா வாழ்த்துக்கள் என்று எடியூரப்பா கூறியுள்ளார். ஹத்ராஸ் சம்பவம் சிபிஐ விசாரிக்க மத்திய அரசு உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு அமைந்துள்ளது. இங்குள்ள ஹத்ராஸில் 19 வயதான தலித் பெண் உயர் ஜாதியினரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தாக்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியது. உயிரிழந்த பெண்ணின் உடலை போலீசார் இரவோடு இரவாக தகனம் செய்தது சர்ச்சையை தீவிரமாக்கியது. இந்த விவகாரத்தில் உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த சம்பவம் அரசியல் ரீதியில் பிரச்சனையாக்கப்பட்டதால் சிபிஐ விசாரிக்க முதல்வர் யோகி ஆதித்யநாத் பரிந்துரை செய்தார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச அரசின் பரிந்துரையை ஏற்று ஹத்ராஸ் சம்பவம் பற்றி விசாரிக்க சிபிஐக்கு மத்திய அரசு நேற்று உத்தரவிட்டது. இதையடுத்து ஹத்ராஸ் சம்பவம் பற்றிய விசாரணையை சிபிஐ துவக்கியுள்ளது.